ராமதாஸ் அன்புமணிக்கு நடக்கிற சண்டையை பார்த்தீங்கன்னா ஊரே சிரிக்குது, உலகமே சிரிக்குது. அன்புமணி வந்து ராமதாஸை மொட்டை அடிச்சு முக்காடு போட்டு மூலையில் உட்கார வச்சிட்டாரு. சுசிலா யார் சார்? சுசிலா ராமதாஸுடைய 2வது மனைவி. அப்போனா முகுந்தன் தானே இதில் வந்திருக்காரு, அவரு இங்கே இல்லையா சார்? பாவம் சார், 2வது மணியை போட்டு இழுக்கிறீங்களா சார்? எல்லா வன்னியர்களுக்கும், அகில உலக வன்னியர்களுக்கு, அண்ட சராசர வன்னியர்களுக்கு நான் தாண்டா தலைவர்ன்றேன். இல்லை அப்புறம் எதுக்கடா 2வது பொண்டாட்டி கட்டினதை சொல்லலை? ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கே ஆள் இல்லை, அந்த கட்சியே ஒன்றும் இல்லாம காணாமல் போயிட்டு இருக்குது. சௌமியா சொல்கிறது தான் அன்புமணி கேட்கணும், இவன் வந்து சுசீலா சொல்கிறது தான் இவர் கேட்கணும். இதுதான் பிரச்சனை. வன்னிய சமுதாயமே கிடையாதா? என்ன இவ்வளோ நேரம் என்ன அப்பட வன்னிய சமுதாயம் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. இந்த பழையாட்சி பசங்களை, பள்ளி பசங்க என்னன்னு தெரியாது, இந்த பன்னாட பின்னாடி ஓடுறாங்களே, தப்புடான்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த இடஒதுக்கீடுல 10.5 பேசினா உங்கள் மேலே நான் வழக்கு தொடுப்பட்டா, இதோட பேசவே கூடாதான்னு சொல்லியிருக்கேன். 7 சிலையை ஒரே நாளில் தோணுன அம்பேத்கர் சிலைன்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன்டா அவங்களோட அடிக்க முட்டல் மோதல், அவங்களோட எதுக்கு சண்டை போடுற? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி அவர்கள் சந்திப்பு வாருங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார். சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னதான் சார் நடக்குது? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்து வெளியே வந்தவங்க. நான் அந்த கட்சியிலேருந்து வெளியே வரல, அந்த கட்சியை நான் தான் துவக்கி வச்சேன். சங்க நடவடிக்கைகளுக்காக, இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக அவங்க எப்படியா போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி இருந்தோமே தவிர, அந்த கட்சியை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி ரொம்ப அசிங்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அது வருத்தமாக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்போ ராமதாஸ் அன்புமணிக்கு நடக்கிற சண்டையை பார்த்தீங்கன்னா ஊரே சிரிக்குது, உலகமே சிரிக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அன்புமணி வந்து ராமதாஸை என்ன சொல்கிறது, மொட்டை அடிச்சு முக்காடு போட்டு மூலையில் உட்கார வச்சிட்டாரு. அப்படிங்களா சார்? ஆமாம், அதுதானே அங்கே உள்ளே தானே இருக்கிறாரு. ஒன்றும் யார் கூட்டாலும் வரமாட்டுறாங்கல்ல, ஒன்றும் இல்லைல்ல. ராமதாஸை உட்கார வச்சுட்டாங்க. ஆமாம், ராமதாஸுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இப்போ 2, ஒன்று பாமக ஆ, பாமக இ. பாமக ஆன்றது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி, பாமக இங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ராமமூர்த்தி ராமதாஸ். சரிங்க, ஓகே ஓகே. நீங்கள் அதுலேருந்து உங்களதையும் சேர்த்துட்டேன் சார். சரி சரிங்க, சொல்லுங்க. அதனால தான். சரி சார். ஆனால் இது எப்படி தெரியுமா இருக்கு, திமுகவில் ஸ்டாலினுக்கும் அழகரிக்கும் நடந்தது அண்ணன் தம்பிக்குள்ள அந்த கட்சியை யார் அபகரிக்கணும்ன்ட்டு, இங்கே தந்தைக்கும் மகனுக்கும் நடக்குது கூத்து ரொம்ப இதுவாக இருக்குது சார். ஆமாம், அவர் தான். அப்படி தான் என்னதான் விஷயம் சார், தலைக்கு போகிற விஷயம். தலைக்கு போகிறது இல்லைங்க, எல்லாமே பண விவகாரம் தான். 2வது வந்து பதவி தான். ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, ராமதாஸ் வந்து நான் தான் தலைவர்ன்ட்டார். இது சட்டத்திட்ட புத்தகம் பிரகாரமும் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணும்போது என்ன இருக்குது, ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, என் மகனோ மகளோ வராதுன்னு சொன்னார். அப்போது அன்புமணி யார், ராமதாஸ் யார்? அது இல்லாமல் இவர் என்ன சொன்ன, எந்த காலத்துலேயும் நான் வந்து அவர் சத்தியம் நிறைய பண்ணார் இல்லையா, அதில் நான் சங்கத்துக்கோ கட்சிக்கோ தலைவராக வரமாட்டேன்னாரு. இப்போ வந்து கட்சிக்கு தலைவர் தான் சொல்கிறாரு. அப்புறம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒரு தீரன் ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன அரசியல் ஆலோசனை குழு தலைவர். ஒரு பதவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுக்கும் கூப்பிட்றதும் இல்லை, பேசுறதும் இல்லை. அதுக்கு அடுத்த தலைவர் கௌரவம் இல்லாத ஒரு தலைவர், கௌரவ தலைவர் கோக்காமணி. கோக்காமணிக்கு எந்த வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அவரு தான் இதுக்கெல்லாம் கூத்து, இந்த கூத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம்ன்றாங்களே சார். சார் GK மணி தான் அவர். ஒரு யாரு அவர், யார் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த மாதிரி இந்த கட்சியை உடைக்கிறதுக்காக ஒரு கட்சியின் உளவாளின்றாங்க சார். இல்லை அதெல்லாம் அன்புமணிக்கு ஒன்றும் தெரியாதா? இதனுடைய சூத்திரதாரி யார்? அன்புமணி சிண்டு யார் பிடிச்சி ஆட்டி எடுக்குது? சௌமியா. இவன் ராமதாஸ் சிண்டு யார் கையில் இருக்குது? சுசீலா கையில் இருக்குது. இதுதான் பிரச்சனையே தவிர. சுசீலா யார் சார்? சுசீலா ராமதாஸுடைய 2வது மனைவி. அப்போனா முகுந்தன் தானே இதில் வந்திருக்காரு, அவரு இங்கே இல்லையா சார்? பாவம் சார், 2வது மணியை போட்டு இழுக்கிறீங்களா சார்? அவருக்கு 2 மனைவி இருக்குதுன்னு போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறீங்களா? உங்களுக்கு ஆவலன்ட்டா? எனக்கு ஆவலை இல்லை, ஊர் உலகத்துக்கு அது வந்து தெரிய வரணும்னு அவங்க தானே சண்டை போடுறாங்க. எனக்கு வந்து இப்போ நான் என்ன, இவர் என்ன சொல்கிறாரு,
எல்லா வன்னியர்களுக்கும் அகில உலக வன்னியர்களுக்கு அண்ட சராசர வன்னியர்களுக்கு நான் தாண்டா தலைவர்ன்றேன். சரி இல்லை, அப்புறம் எதுக்கடா ரெண்டாவது பொண்டாட்டி கட்டினதை சொல்லலை. ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும் மேலே அந்த சுசீலாவை நான் ஏன் சொல்கிறேன், 150 கோடி கொடுத்து சுசீலாவுக்கு வந்து விஸ்வகர்மா அறக்கட்டளை ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். அவங்க தான் அது நிர்வாகம் பண்ணுறாங்க. இப்போ 200 கோடி கொடுத்த, இப்போ ஒரு 500 கோடி கொடுத்த, இவ்வளோ கோடி கொடுத்தா அந்த அம்மா என்ன கேட்குது, எனக்கு சரி பாதி சொத்தை பிரித்து கொடு, உன் பேரில் இருக்குதுன்னு கேட்குது. இந்த கோடிலாம் எப்படி சார் தெருக்கோடிக்கு வருது? தெருக்கோடிக்கு வருதுன்னா அது அவங்க தானே. கத்திரிக்காய் முத்தனா கடைக்கு வருது இல்லை, கடைக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை. ஆனால் முத்தனா யாரும் வாங்க மாட்டாங்க, பிஞ்சே அந்த தான் சார் வாங்குவாங்க. இல்லை கடைக்கு வருது இல்லை, கடைக்கு முத்தனான்னா நீங்கள் வந்து ரொம்ப முத்தி போனா இல்லை, இந்த என்ன சொல்கிறது முருங்கைக்காய் முத்தி போனாமல் இல்லை, முத்தனான்னா ஒரு சரி கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிற டைமில் அது வெளியே வருது. அது பொருந்தாதுன்ற இல்லை, பொருந்தாது இல்லை ஏங்க, கடைக்கு வந்துடுது எப்போ விற்கிற ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது. சரி சார். அப்போ அது வந்து வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. அப்புறம் என்ன சொல்ல, ராமதாஸ் என்ன பண்ணார், நான் தான் கட்சிக்கு தலைவன்றாரு. சரி, அன்புமணி என்னன்னா, நான் வந்து முதல்ல என்ன சொன்னார் அன்புமணி வந்து எப்பா நீ தான் தலைவர். அவன் சொன்னான் பொதுக்குழுவில் என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்க. எப்போனா மே மாதம் 28 2022 நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், என்ன ஒன்றும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு அன்புமணி சொல்கிறான். ஆமாம் சார், எலெக்ஷன் கமிஷன் அதுதானே சார் இருக்குது. இல்லை, எலெக்ஷன் கமிஷனில் இவங்க தான் இருக்குது. என் மகனோ வராதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனில் இவங்க கொடுத்து இது வேற அது வேற. இல்லை, இது பைலா சார், பைலா இல்ல பிரியாம்பிள். அதான். ஆமா, இப்போ இந்தியாவினுடைய வந்து என்ன செக்குலர் கண்ட்ரி மாதிரி இவங்க எழுதி கொடுத்ததுல இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ வந்து நீங்கள் எதாவது பண்ணியிருக்கிறீங்க, பண்ண பிறகு அவர் என்ன சொல்ல, நான் தான் தலைவர், ஒன்றும் பண்ண முடியாது, பிடிக்கலையா கிளம்புன்னு சொல்கிற மாதிரியா. ஆனால் கிளம்புன்னு பார்த்தா அவர் எல்லாரும் மொத்த மாவட்ட செயலர்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை தெரிந்த மாதிரி தெரியுதா சார்? யாரு? ராமதாஸ. பாவம், ஒரு கட்சியை நிறுவனர். அவன் சொல்றான், என்ன சொல்றான், நான் தான் ஊரா போனேன், கிளையெல்லாம் வச்சேன். டேய் ஒன்று வேற ஏதாவது சொல்லுவேன், நீ என்னைக்கிடா வந்த? ஞாயிற்றுக்கிழமை வருவான் ஒரு நாள். நாங்கள் தான் ஊரா போய் பல 10 ஆண்டுகள் வந்து கஷ்டப்பட்டு தெருவில் பேசி, அதுக்கப்புறம் சந்தையில் பேசி, இந்த மாதிரி மக்களை திரட்டி நீங்களாம் இந்த மாதிரி வரணும், உழைக்கணும், போகணும்னு சொல்லி மக்களை அணி திரட்டுறது நாங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து நாய் மாதிரி குலைச்சிட்டு போனோம். உனக்கு வந்து அதுவும் குலைக்கிறதுன்றது சத்தியம். எல்லாம் என்னென்ன சத்தியம்? நாய் நன்றி உள்ள மிருகம், உங்களுக்கு ஏமாத்திருக்கார், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். இல்ல அவரை சேர்க்காதீங்க சார், அதுல சேர்க்காதீங்க. இல்ல, நாய் உள்ள நன்றி உள்ள. ஆமாம் சார். இல்ல, நாம அதை தப்பா நாய்னா நாய் சொல்லல. இப்போ இவன் இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன். அந்த பேட்டியை வந்து உனக்கு எந்த நாய் சொன்னதுன்னு அவன் தான் கேட்குறான். நீ எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை சொல்றிய, வெள்ளை அறிக்கை கேட்பா இல்லை ராமதாஸ் கவர்மெண்ட்டை. அந்த மாதிரி ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன செஞ்ச, வெள்ளை அறிக்கை கொடுறான்னு கேட்டேன். அதுக்கு தான் வந்து அந்த நிருபர் வந்து நான் போகும்போது என்னண்ட வந்து சேலத்தில் ப்ரெஸ் மீட்டில் அதை கேட்டாங்க. நீ வந்தவொடனே ராமதாஸ் வந்தவொடனே அதையே கேட்குறாரு. அவர் உங்களை வெள்ளை அறிக்கை கேட்குறாருன்னா நான் எதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு போகிறாரு. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் சார் ஒரே டைமில் சொல்லி புரிய வைக்க. அதாவது உங்களை விட ராமதாஸ் அதி புத்திசாலி மேதாவியாக இருந்திருக்கார். உங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு அவர் உங்களெல்லாம் வெளியே திட்டிட்டு அவர் கட்சியை அகப்பட்டுட்டார். இல்லைங்க, அது ஒரு பெரிய அறிவாளி தானே அவரு. அறிவில்லை, அடி. ஆனால் உங்களுக்கு அது இல்லையே. இல்லை, அடி முட்டாள். அவன் வந்து இந்த ஜாதியை ஏமாத்துறான், என்ன சொல்லி ஏமாத்துறான். சத்தியம் பண்ண உடனே எல்லாம் அங்கே போயிட்டாங்க. சத்தியம் சொல்லும்பொழுது நாங்கள் வந்து சமுதாயம் காப்போம், சத்திரிய தன்மையத்தோடு வளருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்களுடைய முன்னோர்கள் 1882 வன்னிகுல மகா சங்கம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அகில இந்திய. அதில் வந்து என்ன சொல்கிறோம், இந்த அக்னி கலசம் அதுலேருந்து வந்தவங்க தான். இல்லை, அதை வந்து சொல்லி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வரும்பொழுது பஞ்சகச்சம் கட்டிக்கணும், கோயிலுக்கு போகணும், பூஜை புனஸ்காரம் செய்யணும், நாட்டுக்கும் வந்து நல்லது பண்ணி பாதுகாப்பாக மக்களுக்கு அரணா இருக்கணுன்றது தான் 1882 ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. நீ என்ன பண்ண, இப்போ ஒரு பாட்டு பாடுறான் அந்த இதில் என்னென்னோ பாட்டு பாடுறாங்க, அதில் விடுங்க. அக்னி கலசத்தை கண்டுபிடிச்சதே ராமதாஸ் தான். மஞ்சள் கொடியை, அது அந்த காலத்தில் இருக்கிற சின்னம், அந்த சின்னம் தான் இவன் எடுத்துக்கிறான். இப்போ இருக்க அடி முட்டாள் பசங்க வந்து அது தெரியாமல் பயன்படுத்துகிறானுங்க, சொல்கிறானுங்க. அதே மாதிரி துப்பாக்கி சூட்டில் செத்து போனவுடனே என்ன சொல்கிறாங்க, வந்து துப்பாக்கி சூட்டில் செத்த உடனே என்ன சொன்னோம், ஐயோன்னு சாவலை, ராமதாஸ் வாழ்கன்னு சொல்லிட்டு செத்தான்னு சொல்கிறான். இது எங்கேயாவது நடக்குமா? துப்பாக்கியில் சுட்டா அப்படியே அவுட்டு, முடிஞ்சு போச்சு கதை சார். அப்படி இப்போ இன்னொரு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். காந்திய கோட்சை சுட்டப்ப
ராம் தான் சொன்னார். அது அவர் சொல்லியிருக்கலாம்ல. இல்ல அது வந்து அவர்களோட நல்லா செஞ்சிருக்காரு இல்ல அவர் வந்து ராமதாஸ், அதனால தானே அப்படி சொல்றாரு. பஜனை பண்ணின்னு இருக்கும்போது சுட்டாங்க. நம்ம அதுக்கெல்லாம் டீட்டெயிலாக போனால் அது வேறு மாதிரி வரும். இவன் வந்து ரோட்டில் நின்று கத்துறவனா டப்புன்னு நெஞ்சு இது வந்து நிற்கிறவனை சுடும்போது அப்படி அப்படியே உளுந்து சாவறான், அவனை துடிச்சு சாவறான். இது வந்து அவர் வந்து பஜனை பண்ணியிருக்கும்போது சாகும்போது நீங்களா சொல்லிக்கிறீங்களா ஹே ராம் சொன்னாரா இல்லை வேறு ஏதாவது சொன்னார்? நமக்கு அது இல்லை பிரச்சனைங்க. அவர்னா மகாத்மா காந்தி செத்து போனவங்களாம் இல்லை, சாதாரண ஒரு ஆளுங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்க. ராமதாஸே முதல்ல யாருன்னு தெரியாதவங்க செத்து போனாங்க. நாங்கள் மக்களை அணிதிரட்டினோம், வந்தாங்க போனாங்க. சரி, இப்படிலாம் செத்து போன இவங்களுக்கு இவன் என்ன பண்ணான்? இந்த 25 தியாகிகளுக்கு என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ணல. இந்த சமுதாயத்துக்கு ஒண்ணுமே பண்ணல. அவன் எதுவுமே பண்ணலங்க. அப்படிலாம் எப்படி சார்? கட்டெரும்பு தெரிஞ்சு கழுதையானாலும் இன்னும் 4% ஓட்டு வச்சிருக்கா சார், 5% ஓட்டு நிலையா சார்? இல்ல அது இன்னும் அவரை நம்பிட்டு இருக்காங்களா? இல்ல கட்சிங்க, நிறைய கட்சிங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்களே. கட்டெரும்பு தேஞ்சு இல்லை, கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி அவன் ஆயிட்டான். அதுக்கு வந்து உதாரணம், நாங்கள்லாம் இருக்கும்போது முதல்ல தேர்தலை போட்டியிடும்போது 10% ஓட்டு வாங்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன தெரிஞ்சு கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாயி இப்போ என்ன 1% ஓட்டு. 1% ஓட்டு தானே சொல்றாங்க. கணக்கு தப்பு சார். இல்லை, என் கணக்கு தப்பு இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 4.6% வச்சிருக்காங்க சார். 4.6% ஓட்டு 10 தொகுதியில் நின்னீங்க. மீதி கூட்டணி கட்சியெல்லாம் ஓட்டுலாம் இல்லை, கழியாதா? இல்லை அவங்க இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. நான் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறாங்க. போட்டியிடும்போது என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தலில் இவங்களெல்லாம் போட்டிடுறதுக்கு ஆள் இல்லையா? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த மாநிலேருந்து ஒரு 5 பேரை கொண்டு வந்திருப்பேன்ல. ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கே ஆள் இல்லை. அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிற இதில் பத்திரிகையாளர்லாம் சும்மா சொல்கிறீங்க. 3 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 3 கோடி மக்களுக்கு வந்து நாங்கள் இருக்கும்போது அவ்வளோ ஓட்டு வாங்குறவங்க இப்போ ஏன் வந்து இவ்வளோ ஓட்டு வாங்குறீங்க? இது எங்கே கூட்டம் கூட்டினாலும் ஒரு ரிப்பீட்டட் க்ரௌடு. இந்த ரிப்பீட்டட் க்ரௌடு தான் ராமதாஸ் காமிச்சிக்கினே இருக்கிறார். 2வது சார், இப்போ நடந்த கூட்டம் என்ன சார்? காசு கொடுத்து கூட்டுட்டு வராங்க. அதில் தானே இருக்குது. இப்போ உற்சாகமானம் கொடுக்குறீங்க, உணவுக்கு பணம் கொடுக்குறீங்க. எல்லா கட்சியும் அதானே செய்யுது. நான் கட்சி சொல்ல, நீ ஜாதி பற்றி தானே சொல்கிறேன். என்ன பண்ண அனைவரும் அப்படி இல்லை அனைவரும் இல்லைங்க. இளைஞர் பெருவிழான்னு சொல்கிறீங்க. இளைஞர் பெருவிழா நானும் நடத்துனேன். 1988 நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் நடத்தினேன். 6 மாதம் தங்கியிருந்து மகாபலிபுரத்தில் பீச்சில் நடத்தினோம். அப்போ தமிழ்நாடு முழுக்க வந்தாங்க. 20 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்த கூட்டம் என்ன ஏது அது நான் வந்து அதை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா இளைஞர்கள்லாம் ஊரில் இருக்கிறாங்க இல்லையா, கிராமத்தில் இப்போ லீவு பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்க, இளைஞர் வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இளைஞருக்கு வழிகாட்டுறன்னு கூப்பிட்டு வந்தீங்க. இன்னும் இளைஞருக்கு வழிகாட்டினீங்க ஒன்று. 2வது வந்து அங்கே வந்தவங்கெல்லாம் வந்து உள்ளபடியே வன்னியர்கள் தானா? சொல்லுங்கள், யார் எங்கே? அதெல்லாம் இல்லை, கட்சி எல்லாரையும் தான் இழுத்துன்னு வந்திருக்கீங்க. இல்லை, அந்த கட்சி ஆரம்பிக்க போது என்ன சார், அது அனைவரும் சமூக நீதி கட்சி தானே இருந்தது. அதை இப்போ திருப்பி கொண்டு வர்றாங்க, சமூக நீதி கட்சியை உருவாக்குறது. இதில் என்ன சார் தப்பு? எங்க சமூக நீதியில் திரும்பி கொண்டு வரதில்லை. பாட்டாளின்னா எல்லா சமுதாயத்திலும் பாட்டாளி இருக்கிறான். உழைக்கிறவங்களாம் பாட்டாளி. எந்த ஜாதியிலே பாட்டாளி இல்லை. நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தானங்க போய் சொன்னது. சொல்லி கூப்பிட்டு வந்தேன். துப்பாக்கி சூடில் செத்து போனான். வன்னியன் மட்டுமா செத்து போனான்? சரிங்களா? யார் சொன்னது? மீதி பேர் வேறு ஜாதிக்காரன் சாவலை. யாதவ சமுதாயத்தை சார்ந்த அச்சிரப்பாக்கத்துலேருந்து துப்பாக்கி சூடில் செத்து போல. அதே மாதிரி இவர் இருக்கிறார்ல, இந்த பத்தர் வந்து துப்பாக்கி சூடில் செத்து போல, பத்திரக்கோட்டை பக்கத்தில். ஸோ இவங்கெல்லாம் வந்து வேறு ஜாதியை சேர்ந்தவங்களும் இதுக்காக வந்து உயிரை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீ அதெல்லாம் பேச மாட்டேறியே. அவங்களுக்கெல்லாம் யாரையாவது ஒரு முக்கியத்துவம்? இப்போ காடு வெட்டி குருன்னா அது 25 இதில் வந்து தியாகிகளில் கடைசியாக வந்து காடு வெட்டி குருவும் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டீங்க. அவருக்கு மற்ற சமுதாயத்துக்கு கொடுக்கலையா? ஃபஸ்ட்டு 98 மத்தியில் ஆட்சி அமைக்கும் போது மத்திய இணையமைச்சராக ஒரு தலித் எழுமலை கொடுத்தார் சார். சரி, தான் குடும்பத்தையோ தங்க சமுதாயத்தை சேர்ந்தவோ கொடுக்கல சார். அப்படிப்பட்ட சமூக நீதி காத்த தலைவர் இப்படி சொல்லாமா சார்? அவங்க ஒரு அயோக்கிய சிகாமணி என்ன பண்ணான்னு கேளுங்க. அவர் வந்து இவர் இருக்கிற தலித் ஏழ்மலை நான் தாங்க வந்து அவர் ஓட்டேரி சுடுகாடு பக்கத்தில் ஒரு வீடு. அவர் வந்து வாப்பா அப்படின்னு நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன். கூட்டு வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி டேவிட் அம்பேத்கர்ன்றவர் தான் எங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். வந்து தப்பா சொல்ல. இப்போ குடும்பத்தில் என்ன தான் சார் நடக்குது? குடும்பத்தில் என்ன நடக்குது? அவர் வந்து எனக்கு தான் கட்சின்றாரு, இவருக்கு தான் கட்சிங்கிறாரு. அவரை சௌமியா சொல்கிறது தான் அன்புமணி கேட்கணும், இவன் வந்து சுசீலா சொல்கிறது தான் இவர் கேட்கணும். இதுதான் பிரச்சனை. அதை விட எல்லாத்தையும் விட பிரச்சனை என்ன? அன்புமணிக்கு ஏன் பிரச்சனை? இவர் வந்து அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி ஏன் பதவி எடுக்கிறாரு? நீ போய் ஏதாவது ஒப்பந்தம் அது இதுன்னு எதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு தான் பையனை வந்து பிடுங்கி எடுக்கிறாரு. ஸோ
அன்புமணிக்கு என்ன நிர்பந்தம்? அன்புமணி மேலே இன்னெல்லாம் வழக்கு இருக்குது. எவ்வளோ வழக்கு இருக்குது தெரியும் இல்லைங்களா? மத்திய பிரதேசத்தில் தெரியும், மருத்துவ கல்லூரிய அனுமதி கொடுத்துல இது ஒரு பெரிய கத்தியே தொங்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய கத்தியில் நிறைய கத்தி தொங்குது. அதில் ஒன்று வந்து இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அதுதான் உரிமை வழங்குனது. ரெண்டாவது வந்து அவருடைய எதிர் இருக்க கேதன் தேசாய் எய்ம்ஸ் இதில் இருந்தாங்க இல்லைங்களா, அவருடைய செக்ரட்டரி ஆனவர் என்ன, அவர் வீட்டில் வந்து ரைடு விடுறீங்க. இந்தியாவிலே இதுவரை நடக்காதது. 1600 கோடி ரூபாய் எடுத்தாங்களா, எல்லா பத்திரிகையிலும் வந்துதான். அந்த கேஸ் அங்கே இருக்குது. அப்புறம் 7 டன் கோல்டு, 1 கிலோ 2 கிலோ 7 டன் கோல்டு எடுத்தது யார் பேரில்? அன்புமணி பேரில் இருக்குது. அது இல்லாமல் 380 மெடிக்கல் காலேஜ் மெடிசன்ஸு இந்தியாவில் இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. முதல்ல பேன் பண்ணீங்க, வாங்குனீங்க, அப்புறம் பேனை லிஃப்ட் பண்ணீங்க. ஏன் பண்ணீங்க? இதை மாதிரி இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய 3 பொதுத்துறை நிறுவனங்களில் மூணது யார்? தானே அன்புமணி. எந்தெந்த நிறுவனங்களை மூடன? இங்கே கிண்டியில் இருக்கிற கிங் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அதை மூடின வேக்சின் கம்பெனி அது. அதை மூடி என்ன பண்ண, இவங்களுடைய அதில் இருக்க ஜென்ரல் மேனேஜர் கீர்த்திவாசன் அவரை வச்சுட்டு மாமனாரை வச்சு கிரீன் சேனல்னு ஒரு இதே மெடிக்கல் கம்பெனி வந்து அம்பத்தூரில் ஆரம்பித்து அதை நடத்துனீங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு வர்ற ஆர்டர்லாம் அதுக்கு கொடுத்தீங்க. இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அதுக்கப்புறம் பாஸ்டர் இன்ஸ்டியூட் நீலகிரியில், அது வந்து அது இதே மாதிரி வந்து வேக்சின் கம்பெனி தான். அது வந்து நாய்க்கடி மருந்து, விஷ ஜந்துக்களுக்கான மருந்து எடுக்குது. அந்த கம்பெனி 3 இதில் 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்கு அவன் பேரில் இருக்குது. இந்த வழக்குகள்லேருந்து எப்படி தப்பிச்சுக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு தப்பிக்க முடியும்? என்னைக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒரு சின்ன இந்த கேஸினுடைய ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னால் இவனை பிடிச்சி எங்கே போடுவாங்க? திகாரில் தான் போடணும். நீ திகார் போகிறதுக்கு அவன் தயார் இல்லை. இப்போது சிதம்பரம் போனார் ஜெயிலுக்கு, திகாருக்கு போனார், வெளியே வந்தார். அதுக்கு அடுத்து யாரெல்லாம் போனாங்க? கனிமொழி போனாங்க, ராஜா போனார், எல்லாம் போனார். எல்லாத்தையும் அவங்க வந்து இன்னைக்கு இப்போ பிஜேபி போனார் இல்லை சார், அங்கே போய் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்னன்னா சொகுசா நமக்கு எதுவும் ஜெயிலுக்கும் போகக்கூடாது, ஒன்றும் போகக்கூடாது, உப்பந்து இன்னும் தண்ணி குடிச்சாகணும் இல்லை, நீ என்னைக்கா இருந்தாலும் போக வேண்டிய ஆள் தானே. இப்படி சொல்றீங்க. இதே ராமதாஸ் என்ன சொன்னார்? யார? திரு ஸ்டாலின் அவர்கள உன்னை வந்து போய் பார்க்கணுமா, அதெல்லாம் இதுவா, எனக்கு என்ன வேற இது அப்படி சொன்னவர் இன்னைக்கு தம்பி ஸ்டாலின் இந்த ஊமை ஜனங்களை காப்பாற்ற உன்னை தவிர வேற யாரும் அயோக்கிய பையன். டேய் ஏவன்டா ஊமை ஜனம்? நான் சொல்றேன் ஊமை ஜனமா? நான் மட்டும் பிறக்கலன்னா கோவரம் கட்டி தெரிஞ்சிருப்பானுங்க இவன் சொல்றது. டேய் நீ யார் ஊமை ஜனம்? இன்றைக்கு இருக்கிற மருத்துவ சார் அவன் சொல்லுவான் சார், அவனுக்கு என்ன சார் இருக்குது? ஊமை ஜனங்கன்னு சொல்லிட்டு உத வாங்க விடுறான், இவனை ஊசி பேத்தி விடுறான், அயோக்கியத்தனம் பண்ணுறான். நீ ஊமை ஜனன்னு சொல்கிற, சத்திரியர்கள் எப்படி இருக்கணும்? வந்தேன் போ ஆண்டம் கிடுகிடுக்க இவன் சொல்கிறான்ல. நீங்கள் வந்து இது மாதிரி வந்து இருக்குது சார். இன்றைக்கி 27 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 9 மெடிக்கல் காலேஜ் யார்? வன்னியன் தான் வச்சுருக்கான். 525 என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. 225 என்ஜினியரிங் காலேஜ் யார் கையில் இருக்குது? வன்னியன் தான் வச்சுருக்கான். இதில் ஏழையும் இருக்கிறான், பணக்காரனும் இருக்கிறான். இதில் ஒரு 10-20 பேர் எடுத்த எவ்வளோ பெரிய பணக்காரன் இவர் எல்லாம் இருக்கிறார்ல. ஜெகத்ரட்சகன் இல்லை பங்கார் அடிகளாரே கூட சேர்த்துக்கலாம். இல்ல எல்லாரும் வேலை செத்துக்கல. இல்ல ஏவா வேலை இது வன்னியர் கிடையாது. அவர் வேற இது இல்ல நான் சொல்றதுக்கு அந்த போர்வையில இருக்கிறாரு. இல்ல இப்போ வந்துங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ராமதாஸ் என்ன பண்றாரு? இவர் வந்து சொல்றாரு நான் மட்டும் பிறக்கலனா இந்த மாதிரி கதையை விட்டுக்கின்னு இருந்து ஏமாத்தின்னு இருக்கிற. அதை தான் சொன்னேன். உன்னுடைய வரலாறு என்ன? பிறப்பில் இருளன், படிப்பில் பறையர், அப்புறம் வந்து நடிப்பில் சத்திரியன். இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கு. ஏதாவது ஒண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவர் வன்னிய சமுதாயமே கிடையாதா? என்ன இவ்வளவு நேரம் என்ன அப்பட வன்னிய சமுதாயம் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. அதை தான் சார் நான் சொல்றேன். இப்போ சார் நரிக்குறவர் வந்து அவங்க சமுதாய நன்மைக்காக அப்போ பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தால் ராஜகண்ணப்பனை போய் பார்க்குறாங்க. அவர் போய் பார்த்து அவர் கேட்குறாங்க எங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க, இந்த மாதிரி இந்த ஹாஸ்டல் கட்டி கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நானே உங்கள் இதுக்கு தலைவராக இருந்து உங்கள் அமைப்புக்கு நரிக்குறவர் சங்கத்துக்கு தலைவராக இருந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன்னா அந்த நரிக்குறவர் அந்த மைக்கை வாங்கி ஐயா நீங்கள் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு தலைவராக இருக்க முடியாது, நரிக்குறவன் தான் தலைவராக இருக்க முடியும், நீங்கள் ஒன்றா முடிஞ்சால் உதவி செய்யுங்களேன்னா போங்கன்னா. இப்போ இந்த சமுதாயம் இதெல்லாம் தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன்ப்பா இவன் இருளம்பா, இவன் வந்து இது மாதிரி பண்ணுறான், ஏமாத்துறான்ப்பா. உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன், இளைஞர்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, என் மேலே வழக்கு போடுறேன். இவர் எப்போலேருந்து போராடிட்டு இருக்காரு? ஏங்க 1984 இருந்து இவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து
இந்த வன்னிய சமுதாய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற அப்படி இருக்கிறப்ப நீங்க இன்னைக்கு வந்து அவர் வன்னியரே கிடையாது, அவர் பிறப்பால் ஒரு இருளர் அப்படின்ற அப்பனா வன்னிய சமுதாய மக்கள் ஒன்றும் அறியாத ஒண்ணுமே அறிவில்லாம இருக்கிறாங்களா? ஏங்க அவன் பிறந்து கீழ் சிவரிங்க. இப்போ கூட என்கிட்ட பேசுறதுன்னா ஒன்னா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஊருக்கு போங்க. அந்த ஊர்ல போய் ராமதாஸ் யாருன்னு எந்த ஊர் சார்? கீழ் சிவரி, திண்டிவனம் பக்கத்துல. திண்டிவனம் போயிட்டு வாங்க. நான் அது அடுத்தது வரேன். இதுக்குள்ள எம்ஜிஆர் வந்து இவர் கீழ்ச்சாரு. நான் தானே என் கருப்பு கொடி காட்டினேன் எம்ஜிஆருக்கு. எங்க மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இறங்கியா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி என் மக்களுக்கு வந்து நீங்க இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காமிச்சது மதுராந்தகத்துல யாரு? நானா ராமதாஸா? சரி, பட்டநாமம் தரித்து பட்டினி போராட்டம் நடந்த நானா ராமதாஸா? சரி, இது மாதிரி இது இங்கே சென்னையில் இந்த மாதிரி எத்தனை போராட்டங்கள், ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம், ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம், இதெல்லாம் எவன் தலைமையை? மரம் வெட்டினது நீங்க தானே? இல்லை, நீங்கள் வந்து மரம் வெட்டினது நான் இல்லை. மரம் வெட்டினா எப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக பேட்டி வைங்க, நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. நாங்களா மரம் வெட்டினோம் யாரு? எதுக்காக மரம் வெட்டினாங்க? எப்படி போனாங்க? இது வந்து நீங்க மற்றவங்க வந்து அபாண்டமா குற்றம் சாட்டி அப்படியே தமிழகத்தையே ஸ்தம்பிட்டு வச்சிட்டீங்க. அது போராட்டம் நாங்க நடத்துறோங்க. அது வேறங்க. மரம் வெட்டி இல்லங்க, அதனால உங்களுக்கு மரம் வெட்டின்னு கூப்பிடுறாங்க. எங்களை எவன மரம் வெட்டின்னு கூப்பிடுவாங்க? அவன் தான் சொல்லுவான் நான் தான் மரம் வெட்டி, நான் மரம் வெட்டி மாதிரி உங்களை வெட்டி போடுவோன்னு சொல்லுவாங்க. அந்த மரவெட்டி கட்சிகள் மரவெட்டிக்காரங்க தானே கூப்பிடுறாங்க உங்களை. இல்லைங்க, நீங்க வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது. உங்களுக்கு போராட்டம் நடத்துறோம், காலையில நடத்தும் போது மரம்லாம் நாங்க தான் வெட்டுறதுக்காக தானே எல்லாம் வச்சிருந்தோம். யார் வெட்டினாங்க? அன்றைக்கு ஆட்சி யாருது? எம்ஜிஆர் ஆட்சி, கரெக்டுங்களா? அங்கே வந்து யார் எதிர்கட்சியில் என்ன நடந்தது அந்த காலத்தில் உள்ளூர்கள் எல்லாம் என்ன ப்ராப்ளம்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அன்றைய எதிர்கட்சியான திமுக வெட்டி சாய்ச்சி இல்லைங்க. நீங்கள் வந்து கேளுங்க, ஊரில் இப்போ என்ன ஒன்றும் ஆய்வு பண்ணலாம்ல, போய் கேளுங்க. நீங்கள் உக்காந்துக்கின்னு மரம் வெட்டி அதெல்லாம் இதுவெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி ஒரு தனியாக டிபேட் வைங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன். நான் தான் பொதுச் செயலாளர். இல்லை லெட்டர் பேட் இப்போ தானே நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து எத்தனை 28 வருஷமாக அவங்க கூட சண்டை போட்டு கட்சி பதிவு பண்ணுறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்திரா குர்ரான் எலெக்ஷனில் கேட்டால் எலெக்ஷன் கமிஷனில் அவன் வந்து தகராறு பண்ணியிருக்கான். 100 கோடி மக்கள் ஆள்ற நாங்கள் 7 MP இருக்கிறோம், பாட்டாளின்ற பேரை உலகமெல்லாம் பரப்பி விட்டுட்டோம், இவங்க எப்படி கொடுக்க முடியும்? நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்பன். நான் எனக்கே அந்த கட்சி இல்லைன்னா எவனுக்கும் இல்லைடான்னு சொல்லிட்டு தானே போராட்டம். அதுதானே இது கேஸ் நடந்தது. அதுதானே சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. எனக்கு கேஸ் தானே போட்டு தானே நீதி இது தானே எலெக்ஷன் கமிஷன் தானே இது கொடுத்துருக்கு. இப்போ தானே கொடுத்துருக்கு. இப்போ தானே நம்ம கட்சி வந்து நம்ம வெளியே எடுத்துன்னு போகிறோம். இப்போ தானே தேர்தலில் போட்டியிட போகிறோம். இதுக்கப்புறம் தெரியும். சரி, ராமதாஸ் பின்னாடி இவ்வளோ இருக்கிறாங்கன்றதுக்காக நான் மக்களுக்காக நான் போராடல. சரி, என்னன்னா இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்ந்த இந்த சமுதாயம் முன்னேறதுக்கு 240 அறக்கட்டளை ஒருங்கிணைத்து 200 லட்சம் கோடி ரூபாயை ஜனாதிபதி அவர்கள் 44வது சட்ட ஆக்ட் பிரகாரம் கையெழுத்து போட வச்சு இன்றைக்கு 5 IAS ஆபீசர்கள் நிர்வாகம் பண்ணுகிறார்களே, அது செஞ்சது யாருன்னா ராமதாஸ் தான் செஞ்சானா? சரி, உங்க கூட ஒன்னா இருக்கிறப்ப அவர் இருளுன்னு தெரியாதா? தெரியாது, எங்களுக்கு தெரியாத. எப்படி ஏமாந்தீங்க? எப்படி ஏமாந்தேன்னா எல்லாரும் மாதிரி தான் ஏமாந்தான். அப்போ சின்ன வயசு கூட இருந்தவங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு எனக்கே நான் நேரடியாக கண் கூட பார்த்த பிறகு தானே அவன் இருளுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தானே நான் அப்புறம் MBBS பார்த்தீங்கன்னா வேற கோட்டால படிச்சு அதையும் எப்படி இவ்வளோ தகுதிதம் பண்ணியிருக்காரு. அல்ல, அதை அவர் வரும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு எல்லாம் அப்போயோ வயசு ரொம்ப அதிகம் சார். வந்துட்டு ஏமாற்றி இந்த சமுதாயத்தை சத்தியம் பண்ணி ஏமாத்துறாரு. அவர் வந்து வேலை போன பிறகு வீட்டில் உட்காந்துருந்தார். வீட்டில் உட்காரும்போது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்தார். ஸோ இப்போ இவர் சொல்கிறீங்க இல்லைங்களா, நம்ம வந்து ஆதி காலத்தில் நோண்டும் பொழுது இதெல்லாம் சொல்லும்போது ராமதாஸுக்கு பேச தெரியுமாங்க? சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தலைவராக வரணும்னா தமிழ்நாட்டில் சாதாரணம் வந்துட முடியுமா? பேச்சாற்றல், எழுத்தாற்றல், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தகுதி இதெல்லாம் இருந்தால் தான் வர முடியும். நீ என்ன வச்சுருக்க? அவன் பேசி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சை பார்த்துருக்கீங்களா? உங்களையே தூக்கி உள்ள போடுறதுக்கு நடந்துட்டு இருக்கு சார். குண்டாசை போடுறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் ஒரு நிருபரை நீங்கள் வந்து நெறியாளர் கேட்குறீங்க, குண்டாஸ்னா என்னன்னு தெரியுமா? குண்டாஸ் ஆக்ட் யார் மேலே போடணும்னு தெரியுமா? குண்டாஸுக்குன்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை இது கேஸ் இருக்கணும்னு தெரியுமா? என்ன மாதிரி பண்ணணும்னு தெரியுமா? உங்களை போட முடியாது. ஏன்னா நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறீங்க. ஆளுங்கட்சிக்கு யாருங்க ஆதரவு? ஆளுங்கட்சி ஏத்துக்கணும் கேட்டுட்டு தானே இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. ராமதாஸை பத்தி கேளுங்க. நான் என்ன இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா வந்து கேட்குறோம், அவங்களை எதிர்த்து வழக்கு போடுறோம். அப்போ ஜெயலலிதாவுக்கு ஆதரவா நாங்க?
சரி கருணாநிதி வந்தார், கருணாநிதி ஆதரிக்கிறோம், இதெல்லாம் 3 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. அப்புறம் அவரை எதிர்த்து தானேங்க கேஸ். நீங்க இல்லாதையும் பொல்லாதையும் ராமதாஸ் குடும்பத்தை சொல்லதுனால தானே உங்க மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த துண்டு துக்கடா பையன் வந்து ஒண்ணுமே தெரியாதவன், அவன் வந்து பாலுன்னு பேரு, அவன் வந்து பேசணும்னு ஓடி போட்டான்ல. அடுத்தது பத்திரிகையாளர் மற்றவங்களாம் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க, எங்க இருக்கிறான் அவன், எந்த பக்கம் போனான்னே தெரியல. ஸோ இப்போ வந்து என் மேலே கேஸ் கொடுக்கணும் பண்ணணும்னா யார் பண்ணணும்? ஒன்று அந்த இருள ராமதாஸ் பண்ணணும். இந்த இருள கம்யூனிட்டிங்க எவனாவது என் மேலே கேஸ் கொடுத்தா நான் எதிர்கொள்ளுவேன். நீ ஒன்றுமே இல்லாமல் எவனோ ஒருத்தன் சொன்னான் இவன் ஒருத்தன் சொன்னான்னு அது சட்டத்தின் முன்னால் நிற்குமா? சொல்லுங்கள். நான் இவ்வளோ பேசுகிறேன் போகிறேன்னா எனக்கு அவனுக்கு என்னங்க இது இருக்குது? இந்த சமுதாயத்தை கெடுத்து குட்டி சவராக்குறான், தப்பாக வழி நடத்துகிறான். இந்த ஊரில் இருக்கிறவனுக்குலாம் அது தெரியலையே. இந்த பழையாட்சி பசங்களை பள்ளி பசங்க என்னன்னு தெரியாது, இந்த பன்னாட பின்னாடி ஓடுறாங்களே, தப்புடான்னு நான் சொல்கிறேன். அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் சார். இறுதியாக நான் கேட்குறேன், இந்த குடும்ப பிரச்சனை, ராமதாஸ் குடும்ப பிரச்சனை என்னதான் ஆகும்? கட்சி ரெண்டாக உடையுமா, இல்லை ஒரு வெளியில் ஒரு வேஷம் போகிறதுக்கு இப்படி நடத்திட்டு இருக்காங்களா? நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை கூட்டணி கூட அதிகமாக பொட்டி வாங்கிறதுக்கு அதுக்கான இதுவா? இப்போ கூட்டணி கூட்டாலும் இவனை யாருங்க சேர்ப்பாங்க? இவங்க வந்து பச்சோந்தி மாதிரி மாறி மாறி கூட்டணி வச்சானுங்க. உங்களுக்கு தெரியும், பச்சை துரோகம் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சுட்டான். இதுக்கப்புறம் சீண்டுவார் கிடையாது. அவர் கலைஞர் கடைசியாக சொல்லி அனுப்பின வார்த்தையை நான் சொல்கிறேன், போக்கிடமற்றவர்கள் அனாமதேய பேர் வழிகள், போயிட்டு வான்னு அனுப்பி விட்டார்ல. இவர் என்ன சொன்னார்? அண்ணன் கோவணத்தை உருவதுக்கு முன்னே நான் ஓடியாந்துட்டேன்னு சொன்னார்ல. அந்த நிலைமை தான் இப்போ யார் சேர்க்குறாங்க உன்னை எதாவது கூட்டணியில் யார் சேர்க்குறேன்ற. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வாங்கி கொடுத்துன்றீங்க. நீங்கள் தான் 10.5 இடம் ஒதுக்கி வாங்கி, ஆனால் நீங்கள் தனியாக நிற்கிறாங்க, அவங்க தோப்பா இருக்கிறாங்க. கேளுங்க, நான் தனிமரம் எப்படி தோப்பாவா? இல்லைங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இந்த அயோக்கிய பசங்கள்லாம் உப்பு தின்னவனுங்க தண்ணி குடிக்கிற நேரம் இது. இவ்வளோ நான் அமைதியாக இருந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாம் உண்மை வெளியே வரும்போது என்ன பண்ணுவானுங்க? எங்கே போய் ஓடி ஒளிவானுங்க? இது வந்து போய் ஊர்வலம் வந்து விட்டது, உண்மை கிளம்புற ஒன்றா அவங்க ஓடி ஒளிய வேண்டியது தான். இதில் ஏதாவது ஒரே ஒரு இது அவங்களுக்கு இருக்குதா? நான் தான் சொல்லியிருக்கேன், டேய் இருள பசங்களா, இதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடில் 10.5 பேசினா உங்கள் மேலே நான் வழக்கு தொடுப்பட்டா, இதோட பேசவே கூடாதான்னு சொல்லியிருக்கிறேன். சார் அவங்க தான் கேட்க போகிறாங்க, கேட்டுட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர் காது கொடுத்து வாங்க மாட்டேன்றாரு. யாரு ஸ்டாலின்? 13.5 தரேன்ட்டு விக்கிரவாண்டி எலெக்ஷனில் சொன்னார் சார், அதுவே தர மாட்டேன்றாரு. இல்லைங்க 13 அப்படி இல்லைங்க. அது வந்து நான் கேட்டது 15%. நீதிமன்றம் சொன்னது வந்து 10.5. புரியுதுங்களா? இதெல்லாம் நீண்ட நிறைய வரலாறு இருக்குது. ஒன்று எடுத்திங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் பேசுங்க, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒட்டு மொத்தமாக வரும்போது அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. எடுத்த உடனே அப்படியே ராமதாஸின்மா அவதார புருஷன் மாதிரி அவன் தான் வந்து எல்லாம். ஆமாம் சார், வன்னியர்கள் அவதார புருஷன் சார். அவன் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 10.5க்கான வாங்கி கொடுத்து அது இப்ப ஆளுகின்ற திமுக அரசாங்கம் இன்னொரு அவனை சொல்லுங்க. 10.5 நான் தானே, நான் சொல்றேன் 10.5க்கு நான் தான்டா அப்படின்னு. அவன் வந்து உள்ளத பொது வெளியில பேசினான்னா அவனை ஜெயிலில் பிடிச்சி இல்லை கேஸு போட்டு அவனை வந்து நான் என்ன பண்ணுமோ பண்றேன். இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா தெரியுமா? 10.5% என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியுமா இன்னைக்கு? அதுதான் என்ன நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்ல தமிழ் கேளுங்க, நீதிமன்றத்தில் இல்லை, ஒரு மன்றத்திலையும் இல்லை, அங்கே பேக்வேர்டு கமிஷனில் இருக்குது. பேக்வேர்டு கமிஷன் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இவன் பண்ண கூத்துனால உன்னை வந்து நான் கேட்கணுமா? இது எங்கள் பூமி, நாங்கள் ஆளுவோம், நீ எவ்வளோ கேவலமாக பேசிட்டு இப்போ வந்து போய் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணால் உனக்கு என்னடா கேவலம் இருக்குது? நீ என்ன பண்ணின்னு இருக்கு? இந்த சமுதாய மக்களை விரோதிகளாக சகோதர சமுதாயத்தோட சண்டை போடுறது தானே இப்போ வேலை பண்ணிகிட்ருக்க. 7 சிலையை ஒரே நாளில் தோணும் அம்பேத்கர் சிலைன்னு சொல்கிற. அப்புறம் ஏன்டா அவங்களோட முட்டல் மோதல், அவங்களோட எதுக்கு சண்டை போடுற? சொல்லுங்கள். இதெல்லாம் நீ தானே பண்ணின்னு இருக்கிற. ஏன்னா இவன் கூட இந்த நம்பரை இது மாதிரி இந்த வன்னியர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த வன்னியர்களே நம்ம பின்னாடி இருக்கிறாங்க. நான் வந்து இந்த வன்னியர்களுக்கு ஏன் பின்னாடி இல்லை, இந்த வன்னியர்கள் பின்னாடி நான் இருந்து இதெல்லாம் முன்னெடுத்திருக்கேன். சரி சார், வருகின்ற 2026 தேர்தல் நீங்கள் போட்டியிட போகிறீங்களா? ஆமாம், நாங்கள் போட்டியிடுவோம். யார் கூட்டணியோட தனித்தா? ஏங்க நாங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கிறோம். நாங்கள் முதல்ல எங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்துன்றதை நாங்கள் காமிக்கணுமா இல்லையா? அப்போ வந்து நாங்கள் வந்து இதுவரை எங்களுக்கு டெஸ்ட் பார்த்தேன். இல்லை, இந்த வன்னியர் சமுதாய மக்கள் CN ராமமூர்த்தியா இல்லப்பா ராமதாஸா? எங்க ராமதாஸுக்கு யாரு எங்க அங்கீகரிக்கிறாங்கன்ட்டு பாத்துடலாம் சார். இல்லங்க 2026 உங்களுக்கு யாரு உண்மையான வன்னியர்க்கான தலைவர்
என்பது முடிவாகிவிடும். வன்னியருக்கு தலை ஏங்க நீங்கள் தயவு செய்து வன்னியருக்கு தலைவர் இல்லைங்க. என்ன போய் சின்ன சிமிழுக்குள்ளே ஒரு ஜாதிக்குள்ளே அடைக்காதீங்க. நான் வந்து பறந்து மறந்த ஒரு ஆள். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். ராமதாஸ் வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலிருந்து அவங்க உண்மைத்தன்மை தெரிஞ்ச ஒன்று அனுப்பிடுவாங்க. அது இறுதியானது தேர்தல் களம். நீங்கள் சொல்கிறது மக்கள், குறிப்பாக வன்னிய சமுதாய மக்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்க என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெளிச்சத்துக்கு வரும் சார். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம் சார். சரி சார், உங்களை ஏத்துட்டாரா இல்ல அங்க ஏத்துட்டாங்கன்ட்டு பார்க்கலாம் சார். ஏங்க எனக்கு வன்னி மக்கள்லாம் இல்லைங்க, ஏத்துக்கிறது பார்க்கலாம் சார், பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். இன்னும் 11 மாதங்கள் தான் இருக்கு, அதுல தெரிஞ்சு போயிடும் சார். ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக நன்றி சார். நன்றி, வணக்கம்.